Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்துல உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவப்பிள்ளைல கர்த்தர் 5 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் முதல் வாரத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்க சங்கீதம் 100 படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அதுல 5வது வசனத்தை பாருங்க என்ன போட்டிருக்குன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. ஸோ அந்த ஒரு காரியத்தை வைத்து தான் கர்த்தர் நிறுவனத்தில் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எடுத்துக்கோங்க உங்களோட புத்தக பைபிளை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைல இந்த தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும் பொழுது முக்கியமான ஒரு காலகட்டத்துல அந்த சபை இருந்தது. அந்த சபை ஒரு புதிய விசுவாசிகளாக அவர்கள் இருந்தார்கள். அந்த சபை அப்பதான் தொடங்கப்பட்ட சபை. அப்ப அந்த சபையில பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் வருகை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ரகசிய வருகை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்ம இவரோட போக போகிறோம் என்று சொல்லி. ஆனால் அநேக மக்கள் மரித்து போகிறார்கள். அப்ப புதிய விசுவாசிகளுக்கு குழப்பம். இப்போ இயேசு வருவதற்கு முன்பு இவர்கள் மரித்து விடுகிறார்களே, இவர்கள் எங்கே போவார்கள் என்று சொல்லி அவர்கள் கலங்குகிறார்கள். அந்த கலங்கும் போதுதான் அந்த முதலாவது தெசலோனிக்கேயர் நிருபத்தை அவர் எழுதுகிறார். அதுலதான் 4ஆம் அதிகாரம் 13 to 18 வசனங்கள் நாங்கள் படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஆர்வத்தோடு வரும் பொழுது முதலாவது கிறிஸ்துக்குள்ள எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி அந்த விளக்கத்தை அங்க தருகிறார். சரிங்களா? இந்த கன்ஃபியூஷன் இப்படி இருக்கும் பொழுது, இந்த குழப்பங்கள் இருக்கும் பொழுதுதான் மற்ற கள்ள வஞ்சகர்கள், கள்ள போதகர்கள் அங்கே சபைக்குள் நுழைகிறது. அப்போ மக்கள் குழம்பி போகிறார்கள். அப்பொழுதுதான் பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களில் எழுதுகிறார். பார்க்கலாம். அதுல 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்ன போலே நிருபம் எழுதி அனுப்புறாங்க, நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஞானமா அவர் சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 17 வசனத்துல, என் கையெழுத்துல எழுதியிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திடப்படுத்தும்படியாகவும் அவர்களை தேற்றிக்கொள்ளும்படியாகவும் எது கரெக்ட், எது தப்பு, எது போலியானது என்று சொல்லி அவங்க விளக்கம் தரும்படியாய்தான் இந்த காரியத்தை எழுதி வருகிறார். சரிங்களா? இதை சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நீங்க உங்க சஞ்சலப்படாம இருங்க, கலமாம இருங்க, எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஜெபத்துல விழித்திருங்க. ஏனென்றால் தடை செய்கிற நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்த பிறகு தான், இந்த ரகசிய வருகை வந்த பிறகுதான் அந்த அந்தி கிறிஸ்து அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று சொல்லி அவர் தெளிவாக அவர்களுக்கு விளக்கங்களை அங்க 2 தெசலோனிக்கேயர் கொடுக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, அப்படி அந்த அறிவுரைகளை இந்த தெசலோனிக்கேயர் கொடுக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுதான் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தர் உண்மை உள்ளவர். வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவருடைய உண்மை பெரியதாக இருக்கிறது. இது நம்ம புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப படித்தீங்க இல்லையா? 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட அவர் தான் சத்தியம் என்று சொல்லுகிறார். அப்ப சத்தியத்தை அறிவில் சத்தியம் விடுதலாக்கும் என்று சொல்லி யோவான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சத்தியம் தான் நம்மை ஸ்திரப்படுத்தும், நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும், நம்முடைய ஃபவுண்டேஷனாக அஸ்திபாரமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய அந்த ஸ்திரப்படுத்தலும், கர்த்தருடைய உண்மை நம்ம பாதுகாத்து அப்படின்னால்தான் தீமை நின்று நாங்கள் விலக்கி காத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்லி அங்கே ரொம்ப அழகாக நேர்த்தியாக வாக்குத்தத்த வசனமாக அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நாங்கள் படிக்கிறோம் இல்லையா? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் நம்ம எல்லா தீங்குகள் என்று விளக்கி நம்ம ஸ்திரப்படுத்தி நம்ம எல்லா தீமையை விலக்கி காத்துக் கொள்வார் என்று சொல்லி எழுதி அவர்களை ஊக்கப்படுத்துகிறார் இங்கே பவுல் அப்போஸ்தலன். சோ அந்த 2 தீமோத்தேயு 2:13 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
even if we don't believe in him, he still is faithful. அவர் எப்பொழுதுமே நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் மாறாதவர். அவர் கேரக்டரே மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார் மல்கியா 3:6. அது சொன்னார், ஆகையால் யாக்கோபு நிர்மூலமாகாது இருக்கிறான். The reason you are not being consumed is because I don't change. கர்த்தர் தம்முடைய ஸ்டாண்ட்ல இருந்து சீக்கிரமா சேஞ்சே பண்ண மாட்டார். அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஆமென், ஹalleluya. அப்போ இந்த மாசத்துல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் கான்ஃபிடன்ஸா, எக்ஸ்ட்ரா ஆடட் ஒரு ஸ்ட்ரென்த்தாக, பலனாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன், நீ நம்ப என்ன சொல்லி கர்த்தர் நம்மை ஊக்குவிக்கிறவராக இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்ம சிந்தனை செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, God is faithful. Am I faithful to him in all things as I wait the coming of the Lord Jesus Christ? கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கும் நாம் அவரை போல எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்கிறதா நம்ம சிந்தனை செய்து செயல்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. புள்ளல எல்லா காரியத்திலையும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு 10 கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுகிறோம் என்று சொல்லுவோம் இல்லைங்களா? 10 கட்டளைகள் சொல்லுகிறோம், பொய் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு பொய்யா நம்ம சொல்லியிருப்போம்ல. அப்போ அந்த பொய்யில நீங்க அரை பொய் சொன்னாலும் கால் பொய் சொன்னாலும் பொய் தான். அதனாலதான் உண்மைக்கு புறம்பானது எதையும் நீங்க சொல்லாதீங்க. ஏமாற்று காரியங்களை செய்யக்கூடாது. ரொம்ப ஞானமாக டெலிபரேட்டா நாம கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நாங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நான் எடுத்துக்கொள்ளுவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம், ராப்சருக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த ராப்சருக்காக காத்துக்கொள்றதுக்கு ஒரு விளக்கம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க திரும்ப சொல்றேன், கவனிங்க. என்னன்னு சொன்னா, இந்த ஒரு ராக்கெட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த ராக்கெட் வந்து கொலம்பியா சொல்லுவாங்க. இதை லான்ச் பண்ண போனாங்க. இதுல 7 பேர் போனாங்க பார்த்துக்கோங்க. அதுல நம்மளுடைய இந்திய பெண்மணியும் போனாங்க. அதுல 7 பேர் போறாங்க. உலகமே அதை பார்த்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த இது போய் 1.5 நிமிஷத்துக்குள்ள அப்படியே வெடிச்சு சிதறிடுச்சு. தேவ பிள்ளைல அப்படியே வெடிச்சு சிதறிடுச்சு. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியமாக அந்த எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, நம்முடைய தேசத்துல ஒரு பெண் அப்படி போயிருக்கிறான்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஏன் அது வெடித்து சிதறிச்சு? இவ்வளோ காசு கொடுத்து, இவ்வளோ பணம் கொடுத்து செய்த ஒரு காரியம் எப்படி இப்படி செய்துச்சுன்னு சொன்னா, ஒன்றும் இல்லையா, ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த ரெக்க மேல சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தனால அந்த ராக்கெட் மேல போக முடியாம அது உடைத்து சிதறி போடுறதுன்னு சொல்லி நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது உடைந்து சிதற பண்ணும் போதுல இந்த ஹெல்மெட் போட்டிருக்காங்க இல்லைங்களா? இந்த ஹெல்மெட் போடும் போது கூட சில ப்ரொடெக்ஷன் இருக்குமா. ஆனா அது மேல போய் 1.5 நிமிஷத்துக்குள்ள அவங்க யாரும் சரியா போடலையா, ஒருத்தர் தலையிலக்குள்ள போடலையா. அவ பார்த்துக்கோங்க தேவ பிள்ளைல, நாங்க பரத்துக்கு போகிறோம். அதனால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் எப்படி எழுதுகிறார், நமக்கு நெருங்கி இருக்கிற அந்த பாவம், அப்புறம் அந்த பாரங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோம் ஆகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்க ஓட வேண்டும். சோ பாரமாக இருக்கிறது எல்லாவற்றையும் ஒதுக்கி விடுவோம். அந்த உண்மை உள்ளவரா இருக்கும். கர்த்தர் நமக்கு உண்மையா இருக்கிறது போல இந்த மாசம் உள்ள நான் பொய்ய சொல்ல மாட்டேன், இந்த மாசம் உள்ள எல்லாத்தையுமே நான் நேர்மையா செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை போல நடந்து கொள்ள தேவைப்படல. அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? மோசே கர்த்தர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் நமக்கும் அந்த கிருபையை பரிசுத்தாவியான தர வேண்டும் என்று சொல்லி நாங்க கேட்கலாம். இந்த வாக்குத்தத்தை பற்றி கொள்ளுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நீங்க அப்படி இப்படி இருந்தீங்க, ஏதோ ஒரு நிலையில்லாத இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஒரு வேலை இல்லாத சிச்சுவேஷன்ல ஐயோ என் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். என் பிள்ளைக்கு இப்படி இருக்கிறதே வேதனைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை எல்லாத்தையுமே இன்று உங்களை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை உறுதியாக பற்றி கொள்ளுவோம். அவர் உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அவரையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூர்ண சமாதானம் வைக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிற தேவன் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாரு. கண்களை மூடி நாங்கள்
ஜெபிக்கலாம். அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான என்கரேஜிங் வேர்ட்ஸுக்காக, எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால தான் நாங்க நிர்மூலமாக இருக்கிறோம் கர்த்தாவே. நீங்க எங்க மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களோட அன்புக்கு மாறாக ஆண்டவரே நீ எதுவுமே எங்களுக்கு நீங்க செய்யலப்பா. நீங்க எப்பொழுதுமே எங்களுக்கு நன்மையானதையே செய்திருக்கிறப்பா. உங்களோட கருத்துல இந்த பரத்திலிருந்து நாங்கள் நன்மையான வீவுகளே பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு உண்மையாய் சாட்சியா நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதோ நீங்க சீக்கிரமாக வரப்போகிறீங்க ஆண்டவரே. அந்த கலசத்தம் சீக்கிரமாக தோணிக்கு போகிறது கர்த்தாவே. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர் உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே என் மகிமையிலே பிரவேசி என்று சொல்ற அந்த சத்தத்தை கேட்கும்படியாக உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. கொஞ்சம் கால பாடுதலால் அந்த பாடுகளில் கத்தைகளை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவான் எழுதப்பட்டிருக்கு. பலப்படுத்தி நிலைப்படுத்துவான்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த இடத்தை ஸ்திரப்படுத்துதலே எங்களை வாழ்க்கையில ஸ்டெபிலிட்டி இன் ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எங்களை கொடுத்து கத்தைகளை ஆசீர்வதிப்பீராக. மிகுதியான ஆராதனை கத்தை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. துதிகான மகிமையாக உமக்கு செலுத்துகிறேன் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜீவன் நாமத்தில் கேட்கல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரணாதா.